ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகை சமந்தா மயோசைட்டிஸ் அப்படின்ற நோயால் 2 வருஷமாக ரொம்பவே அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட சோஷியல் மீடியா சைட் அவங்க என்னென்னலாம் ஹெல்த்தி டிப்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ரொம்பவே என்ன அப்படின்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் ஹெல்த்தியான விஷயங்களை பற்றியும் தன்னோட சோஷியல் மீடியா சைட் தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக காமன் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளஸ் டிஸ்டர் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம நெபுலைசேஷன் பண்ணோம் அப்படின்னா காமன் வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தன்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்து ரொம்பவே கோவம் அடைஞ்ச லிவர் டாக் அப்படின்ற ஒரு டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சமந்தாவோட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பெரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் சமந்தாவை திட்டியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளஸ் டிஸ்டல் வாட்டரை காமன் வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் அண்ட் சயின்ஸ் அறிவே இல்லாத சமந்தா அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது சயின்டிஃபிக் சொசைட்டி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா அண்ட் அலர்ஜிக் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சமூகத்துக்கு பரப்புன சமந்தாவுக்கு கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒன்று அபராதம் விதிக்கணும், இல்லைன்னா ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆவேசமான கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இதை பார்த்த சமந்தா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 வருஷமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், பண்ணாத ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணேன், அது எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியானது, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்கேன், இது எல்லாராலையும் செலவழிக்க முடியுமா அப்படின்றது தெரியாது, அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தனால தான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணேன். ஸோ இதை நான் அந்த அறிவோடு நான் சொல்ல கிடையாது, அதாவது மருத்துவ அறிவோடு நான் இதை ஷேர் பண்ண முடியாது, ஒரு அனுபவம் சார்ந்த மருத்துவமாக தான் இதை ஷேர் பண்ணேன். என்னோட ஃபாலோவர்ஸ் இதனால் என்ன அப்படின்னா ஒரு பயனடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் பண்ணேன். பட் அவரோட அந்த கருத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அவர் என் மேலே கொஞ்சமாவது கருணை காட்டி இந்த தண்டனை அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லாமல் ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இது என்ன அப்படின்னா விளம்பர நோக்கத்தோடையோ காசுக்காகவோ நான் சொல்லலை, எல்லாரும் பயனடையணும் அப்படின்ற ஒன்றுக்காக மட்டும்தான் சொன்னேன். அதாவது சிகிச்சை வாங்குகிற ஒருத்தனாக மட்டும்தான் நான் இதில் சொன்னேன், மற்றபடி விளம்பர நோக்கத்தோடு நான் சொல்ல கிடையாது. இனி வர்ற காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்டானது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே என்ன அப்படின்னா ஒரு அனுபவம் மிக்க ஒரு டாக்டரால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டதுனால தான் நான் வெளியில் சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா இதை பார்த்தா எல்லாருமே எப்படி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால் அனுபவம் சார்ந்த மருத்துவம் அப்படின்றது இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களையும் செக் பண்ணி தான் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இருக்கும், இது ரொம்பவே தப்பானது தான் அப்படின்ற மாதிரியும் சமந்தாவுக்கு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சமந்தாவுக்கு என்ன அப்படின்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.